ஹவுஸில் யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும்னு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ப்ராப்பர்ட்டி விற்க முடியலன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல்ஸ் பண்ணி தரோம். இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு எந்த லொக்கேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் நகர் நியர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் நார்த் ஹவுஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ் ரெண்ட்டுக்கு பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்காக தான் கட்டினாங்க. ஆக்சுவலாக கீழே 2 ஹவுஸ் ரெண்ட்டு கொட்டு மேலே ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸில் ஓனர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் இந்த வீடு கட்டினது. அவங்களுக்கு கொஞ்சம் மணி அவசரமானதுனால இந்த வீடு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக சேஃப்டி கேட் போட்டு கொஞ்சம் நீட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க. கீழே ரெண்ட்டு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸு. மழை வந்ததுனால ஒர்க் போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி மழை வந்ததுனால லீவ் விட்ருக்காங்க. ஸோ எல்லாமே லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே நான் ஷோ பண்ண முடியல. பட் வெளியிலேருந்து ஒரு அவுட்டரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வீடு பெருசாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சைஸ் என்ன, டோட்டல் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு 4.5 சென்ட்டில் அமைஞ்சிருக்கு. 4.5 சென்ட் இருக்குது டோட்டலாக இந்த லேண்ட் ஏரியா. வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டப் ஆயிருக்கு. வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30 lakhs. கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். யாராவது இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா ஒன்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வசந்த் நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட காஸ்ட் 17 to 18 lakhs 19 lakhs இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தார் ரோடு வருது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே தான் வரும். 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இந்த லொக்கேஷன் இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக விசிட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.